Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு டே 2 மோனாவோடது. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் சமையலா போகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து எப்பயுமே இல்லாத ஒண்ணு இப்ப ஆட் ஆகுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு சொல்லணும். ஆனா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க, வாய்ப்பே கிடையாது. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்கிறோம், இன்னைக்கு எங்க வெளியில போறோம் அப்படிங்கறத இந்த vlogல ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து என்ன சமையல் சமைக்க போறேன் அப்படிங்கிறது, எங்க இன்னைக்கு வெளியில போறோங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னப்பா சஸ்பென்ஸ் வச்சுட்டு நீ பாட்டுன்னு தேங்காய் உரிச்சுன்னு கிடக்குற? ஆமா, எனக்கு கொஞ்சம் காரமா இருக்க மாதிரி இருக்கு. நீ சாப்பிட்டு நீ வாயில வச்சு பாரு, காரமா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா எனக்கு காரமா இருக்குது, காரம் தெரியற மாதிரி இருக்கு. அது ரெடி ஆயிடுச்சா? இல்லையே, ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கணும், அவ்வளவுதான். காரம் இருக்குதுதான் இருக்குதானே. அப்ப தேங்காய் பால் அரைச்சு ஊத்தணும். தேங்காய் பால் அரைச்சு ஊத்துனீங்கன்னா அது எப்படிப்பா? அது ஆமா, தேங்காய் பால் தான் அரைச்சு ஊத்துவாங்க. அப்படியா? ஓகே, சரி, ரைட். அப்படி என்னது அவ்வளவு சீரியஸ் டிஸ்கஷன் அப்படின்ட்டு யோசிப்பாங்க எல்லாரும். வெயிட்டிஸ் நான் காட்டுறேன், தாளிக்கும் போது காட்டுறேன். ஓகே, ரைட். என்னப்பா இது? என்னதுப்பா? எதுவுமே சொல்லாம சஸ்பென்ஸா செஞ்சுன்னுக்கிற? இல்ல, இது வந்து சிக்கன் கிரேவி. ஏன்னா நாங்க ஈவினிங் வெளில போறதுனால வேஸ்ட் ஆகுது. அதனால என்ன பண்ணிட்டேன், அளவா தான் செய்யறேன். ஓகே, இது அளவா அப்படின்றீங்க, அவ்வளவுதான். காட்டிட்டாங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடையில வாங்கி போடாதீங்க, வீட்டுல அரைச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நியாயமான பேச்சு தான். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில வாங்கி போட வேணாம். அவசர ஆத்திரத்துக்கு வாங்கிட்டேன், இத காலி பண்ணி முடியாது. அதுக்கு வந்து கீழே அதுக்கு ஒரு கமெண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்குறதுக்கு நேரம் இருக்கும், அதை வாங்குறதுக்கு நேரம் இருக்கும், இது வாங்குறதுக்கு நேரம் இருக்கும், ஷாப்பிங் போறதுக்கு நேரம் இருக்கும், கடையில போய் திங்கிறதுக்கு நேரம் இருக்கும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆக்சுவலி அரைச்சா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு தனி ஸ்மெல்லு. என்ன சொன்னேன், இப்ப அவசரத்துக்கு பத்தலன்னு போய் ஒரு வாங்கிட்டு இல்ல, வாங்கினதை காலி பண்ணி தானே ஆகணும். காலி பண்ணி தானே. இது ஆக்சுவலி அந்த OMR வீட்டுக்கு போனப்போ வாங்கினது இல்ல, ஆச்சு. அப்ப வாங்கினா நல்லாதான் இருக்கு. இப்ப வந்து அவசரத்துக்கு வந்து நான் ஆர்டர். அப்ப நம்ம வாங்கணும், ஆனா யூஸே பண்ணல, அப்படியே இப்படி எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நான் வாங்கினேன். நேத்தோ முந்தா நேத்தோ ஆர்டர் போட்டு வாங்க. ஓகே ஓகே, சரி. என்ன செய்யற அத சொல்லு, சும்மா சஸ்பென்ஸ் வச்சுனுங்கிற. சிக்கன் குழம்பு, ஒரு நார்மல் ஒரு சிக்கன் குழம்பு. அப்புறம் அது என்ன ஸ்பெஷல்? ஏதோ ஒண்ணு. எது? அதுவா தாளிக்கும் போது காட்டுறேன். சீக்ரெட் ரிவீல்ட். என்னது? ஆட்டுக்கால். பாருங்க. ஓ, திஸ் இஸ் ஆட்டுக்கால். கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சு ஆட்டுக்கால் எடுத்து காட்டுப்பா. அப்ப சாப்பிடும்போது காட்டலாம். இப்ப என்னப்பா காட்டுறது? ஏற்கனவே நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்தது. அப்படியே பூ மாதிரி உதிர்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு, மாட்டுக்கால் பாயா ரெடி ஆயின்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மொத்தே ரெடி ஆயின்னு இருக்கு. மொத்தேனா களி. எஸ், களி. வந்து ஒயிட் ரைஸ். மாப்பிள்ள வந்து வயிறு சரியில்லைன்றாரு. அதனால இன்னைக்கு சப்பாத்தி, ஆட்டுக்காலு, களி, ஆட்டுக்காலு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் கோலா உருண்டையும் இருக்குது. அது சாப்பிடுவாரான்னு தெரியல. ஏன் என்ன ஹோட்டல்ல 10 நாள் வச்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பொறிச்சு தரா. இதை அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிடணும். நீங்க சாப்பிடாதீங்க, நான் சாப்பிட்டுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப கூலிங்கா இல்ல. நான் வந்து சரி எங்கேயாவது வெளில போனேன்னா கோசப்பழம் வாங்கிட்டு வா, ஜூஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். முலாம்பழமா? முலாம்பழம் இல்லை, முலாம்பழமா இருந்தாலும் சரி. இதுவா? வாட்டர் மெலானா? ஏதாவது வாங்கி வந்தேன்னா ஓகே. வாட்டர் மெலான் இப்ப எதுவும் விக்கிற மாதிரி தெரியலையே. அந்த பச்சை கடைக்கு போனாதான் விக்கும். ஆமா. ஆப்பிள் இப்ப போட்டு வச்சுன்னா கருப்பாயிடும். அதனால சரி அப்பதான் போடணும். அந்த டைம்ல மறந்துடுது ஆப்பிள் குடுக்கறதுக்கு. நேத்தே சொன்ன மறந்துட்டேன். சரி, இது போட்டு வச்சுட்டோம்னா ஞாபகம் வரும்போது போட்டு வச்சுட்டா எடுத்து மோண்டு குத்துலாம்ல, ஊத்திட்டாம. சரி, வந்த உடனே சட்டுன்னு ரெடி பண்ணினா அந்த 5 நிமிஷம் தான் அது. உன்னை கட்டினதுல எனக்கு ஒன்னே ஒண்ணு மிச்சம். என்னன்னு சொல்லு. நடக்கிறல்ல இல்ல, அதுதான். நான் வாக்கிங் போகணுன்ற அவசியம் இல்ல, ஜாக்கிங் போகணுன்ற அவசியம் இல்ல, இதுக்காக தனியா செப்பரேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லப்பா. என்ன எப்பயுமே அப்படியே நடக்க வச்சுக்கிட்டே இருக்கிற நீனு. அதனாலதான் சரியா? அதனாலதான் நீ பாரு எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன் பாரு. பரவாயில்ல, போறேன். மறந்து போயிடுது, கால் வேற வலிச்சுது. எல்லார் வீட்லயும் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அப்படி போய் வீட்டுக்கார புருஷன் வந்து இப்படி உட்காரும் போது டக்குன்னு வேலை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது.
எனக்கு எப்பயுமே வேலை சொல்லிக்கினே இருக்கும். இதை எடுத்துன்னு வா, அதை எடுத்துன்னு வா, இதை எடு, அதை எடு அப்படின்ட்டு. நீ அதை எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறியே, நான் செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா. நீ அப்புறம் என்ன பேச வைக்காத, விட்டுரு சரியா? ஏதோ மாப்பிள்ள வந்ததுனால இன்னைக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல், நார்த் இந்தியன்ல இருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லாமே ஸ்பெஷல் இன்னைக்கு. வில்லேஜ் ஸ்டைல் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சப்பாத்தி ரெடி ஆயினுக்குது, சவுத் இந்தியன் ஸ்டைல்ல வில்லேஜ் ஸ்டைல்ல களி ரெடி ஆயிட்டு இருக்குது, கருவாட்டு குழம்பு. அவர் நேத்து கேட்டாரு, கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. அதனால கருவாட்டு குழம்பு வச்சாச்சு. வறுத்த கருவாடு தான் அவருக்கு பிடிக்கும். நானும் கத்தின்னுக்கிறேன், கருவாட்டுல எந்த கருவாடு சாப்பிட்டான்னா அப்படின்ற மாதிரி கருவாட்டு குழம்பு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க செய்யல கருவாட்டு குழம்பு, ஆலிசக்கா செஞ்சது. ஓகே கொடுங்க, மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா, என்ன இன்னைக்கு சமையல்னு கேட்டோம். கருவாட்டு குழம்பு இருந்துச்சு, கூட மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்க வாங்கிக்கணும். கருவாடு வறுக்கலையா நீ அப்படின்னா திரும்பி பார்த்தது ஆலிசக்கா, இல்லடா வறுக்கலன்ட்டு போயிடுச்சு. எப்படிலாம் பாருங்க, நாங்க ரெடி பண்ணலனாலும் மாப்பிள்ளைக்காக பக்கத்து வீட்டுல ரெடி பண்ணதெல்லாம் கூட வாங்கி வச்சுருக்கிறோம் நாங்க. அது கருவாடும் இதுவும் தான். இப்ப வந்துட்டு என்னன்னா, சரி அவருக்கு குக்கர் சாப்பாடு ஒத்துக்கல அப்படின்னாரு, அதனால வீட்டுல வந்து அவங்க வடிச்சுதான் சாப்பிடுறாங்க. சரி அதனால என்னன்னா, சரி சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம், அவருதான் சப்பாத்தி இருந்தால் போதும் எனக்கு அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அதனால நம்ம சப்பாத்தி ஆட்டுக்கால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யார்தான் சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம். ரைஸும் இருக்குது, எங்களுக்கெல்லாம் ரைஸ் வச்சுட்டேன். அவருக்கு வந்து வடிச்ச ரைஸ் ஆலிசக்கா வடிப்பாங்க, அவங்களும் ரைஸை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வைக்கணும், அவ்வளவுதான். வந்தவொடனே போட்டுலாம். 10 நிமிஷமா ஊறணும் சப்பாத்தி. ஊறிதான் வந்து நம்ம பிசைஞ்ச உடனே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி எல்லாம் கொஞ்சம் மாவு பிசைஞ்சு நம்ம ஊற வைக்கணும், அப்பதான் வந்து புசு புசுன்னு சாஃப்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்பெஷலும் இங்க ரெடி ஆயிடுச்சு. நான் 1 by 1 சொன்னேன், உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. 1 by 1 காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒயிட் ரைஸ், சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த் இந்தியன் டிஷ்க்கு சப்பாத்தி. ஓகேவா? இவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸ்ல இத்தனோடு சப்பாத்தி களி. ஓகே, அப்புறம் வந்துட்டு கருவாட்டு குழம்பு. ஓகேவா? இங்க வைக்கலாம். சரி, இங்க வேணாம், கீழே வை, ஊட்டி. அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டுக்கால் குழம்பு, இது வந்து சிக்கன். அதுக்கப்புறம் இது வந்து அவருக்கு வடிச்ச சோறு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கோட ஸ்பெஷல் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எங்க போறோம் என்ன பண்றோம்னு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் vlog எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியாது. அதனால அது போகிறப்ப ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவோம், பசிக்குது. ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோம், ஏன்னா அவங்களுக்கு வர லேட் ஆகும்ட்டாங்க. அதனால நாங்க சாப்பிட போறோம். மணி 2 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம். நீ வந்தோன்னு உட்காந்து சாப்பிட உட்காந்துக்கு, நீ என்னென்ன டிஷ் எல்லாம் உங்க வீட்டுக்காருக்காக ரெடி பண்ணி வச்சோன்றத பாத்தியா? எப்படியும் நல்ல டிஷ் தான் ரெடி பண்ணிருப்பீங்க, அதனால பண்ணிட்டேன். நீ என்ன சாப்பிடுற? ஆட்டுக்கால். அது அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடு பாப்பா. அது அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நீ சிக்கன் சாப்பிடுறல்ல வக்கனையா, அதை விட இது இதுவா இருக்கும், சாஃப்டா தான் இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது நீ குழம்பு, ஆட்டுக்கால் குழம்பு. எந்த கடை? ஆட்டுக்கால் வாங்கினது கடையில இல்ல, நாங்க செஞ்சது, அம்மா செஞ்சது தான். நான் ஆட்டுக்கால் போட்டி கேட்டார்ல, சாட்டர்டே நாளைக்கு தான் போட்டி தான் கிடைக்கும், இன்னைக்கெல்லாம் கிடைக்காது. சரி ஆட்டுக்கால் இருந்தது, அதனால ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தா. கட்சியில ஐயா ஆட்டுக்கால்லாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்றாரு. காலையில கேட்டேன், சரி ஓகே நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் மாமா அப்படின்னாரு. நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்தப்போ சாப்பிட்டாரு. சாப்பிட்டாரா? இல்ல இல்ல, போட்டின்னா ஆட்டுக்கால் செய்யல. சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ் வச்சிருக்கேன், ஓகேவா? இப்ப 3 சப்பாத்தி போதாதுப்பா, ஒரு 4 சப்பாத்தி வைப்பா. ரைஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். நாட்டுக்கு அந்த மொத்தை வேற கொடுத்துடுவோம்ல. மொத்தையா? சரி மொத்தையும் கொடு. அப்புறம் இது அது பேர் ஆட்டுக்கால் வச்சு சாப்பிடு. ஏன் பல்வலி இன்னும் சரியா போலியா? அது 2-3 நாளைக்கு இருக்கும். அது பல்வலியா ஃப்ரெண்ட்ஸ்? நீ அந்த டேப்லெட் போட்டியா இல்லையா? போட்டும் கேட்கல. சரி ஆட்டுக்கால்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடு. போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் வலிக்குது எனக்கு. ஆக்சுவலி வேற டபிள்யூல ஒரு டேப்லெட் ஆரம்பிக்கும், அது பேர் மறந்துட்டேன் நான். அது போட்டா சட்டுன்னு, நீ யாரா டாக்டர் போன் பண்ணி கேளு. இப்ப மொத்தையெல்லாம் கட்டியா? என்னன்னா விக்கிற ஆட்டுக்கால் தானே அது? இதோட மூடி எதுக்கு? அதுக்குதான்
ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு. ஸோ அதனால வர முடியல. ஸோ அதனால பாப்பா சாப்பிட்டுட்டு போகும்போது பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நீ போவல கொண்டு போய் எடுத்துட்டு போய். ஆமா இப்பதான் பாப்பாவை டிராப் பண்ண போவான்ல, அப்ப போய் பார்த்து கொடுத்துட்டு வரேன். மெயினான கருவாட்டு குழம்பு மறந்துடாது. அவர் கருவாட்டு குழம்புனா உயிர்னாரு. கருவாட்டு குழம்பு சொல்லல, குழம்பு சாப்பிடுவாரா? கருவாட்டுனாலே பொதுவா சாப்பிடுவார். ரைட், ஓகே. அப்ப சரி. கருவாட்டு கருவாட்டு ஸ்மெல்லு வேற லெவல்ல இருக்கும். நேரம்ப்பா நீ கிளம்பிட்டப்பா, நான் கிளம்ப வேணாமாப்பா? இந்த வீட்டுல நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகாதுப்பா, நீ கிளம்புறதுக்கு தான்ப்பா லேட் ஆகும். இன்னைக்கு ஃபீனிக்ஸ்ல இருக்க ஒரு ரெஸ்டோ பாருக்கு தான் போயிருந்தோம். அவங்க என்ன ஆர்டர் பண்றது அப்படின்றது பாத்துட்டு இருந்தாங்க. அந்த ரெஸ்டோ பார்ல வந்துட்டு பார் செட்டப்லாம் இருந்தது. மாமா போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க யாருமே இல்லாதனால மாமா போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. மாப்பிள்ள வரல, அவர் அங்க உட்காந்து அவர் சீட்ல உட்காந்து எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாரு. செம ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், வைப் பண்ணிட்டு இருந்தோம். அங்க சாங்ஸ் எல்லாம் நல்லா நல்லா போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் மோனவும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணோம். ஆனா எனக்கு எதுவுமே டான்ஸே வரல. பட் அவ வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. பட் அப்பவும் எங்களால வரல. செம்ம ஜாலியா வைப் பண்ணின்னு இருந்தோம் அம்மா பொண்ணு. எங்கடா மௌலி காணோம், நீங்க 4 பேர் மட்டும் இருக்கீங்க, 5 பேர் மட்டும் இருக்கீங்க, 4 பேர் மட்டும் இருக்கீங்க, மௌலி காணோம் அப்படின்னு நினைப்பீங்க. மௌலி வந்து இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு லெக் டேவாமா போட்டுட்டு அவனால வர முடியல அப்படின்னவனே சரி ஒரு டாக்ஸி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே வர வச்சவன. வந்துட்டு அவன் அங்க போய் ஆட சொன்னா அங்க பண்ணுங்களாம் ஆடிட்டு இருக்காங்க, என்னால ஆர்டருக்கு செய்யா இருக்குன்னு அவன் வந்துட்டான். அப்புறம் அவன் வந்தவனே ஆர்டர் பண்ணி வச்சிருந்தான் அவங்க நிறைய டிஷ் எல்லாம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவன் எல்லாரும் குடிக்கிற ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜூஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணான். அவன் ஆர்டர் பண்ணா நாங்க எப்பயுமே நம்பி சாப்பிட மாட்டோம், அதனால நல்லாவே இருக்காது. சரி இந்த டைம் ஆர்டர் பண்ணிருக்கான் குடின்னு சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னன்னு பார்த்தா அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஃபுல்லாவே வந்து நம்ம டீ தூள் வந்து பச்சையா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் தான் அதுல வந்தது, அந்த ஸ்மெல்லு தான் அதுல இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்தது. சரி அவ குடிச்சிட்டு அப்புறம் சொல்லிட்டா. அடுத்தது வந்துட்டு மாமாவும் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி தான் சொன்னாரு, டீ குடிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டேஸ்டா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. குடிக்கும் போது தான் தெரிஞ்சது. சரி ஃபைனலா போகும்போது டான்ஸ் ஆடி இருந்தாங்க, எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க செம்மையா. சரி அதுக்கப்புறம் சரி அங்க போய் நின்று ஆடல டிஜே முன்னாடி. சரி மாமாவும் மாப்பிள்ளையும் 2 பேரும் சேர்ந்து நீங்க ஆடி இருந்தாங்க. மௌலி ஆட சொன்னா எனக்கு லெக் பெயின், லெக் டே வந்து போட்டு எனக்கு லெக்கே நகர்த்த முடியல அப்படின்ட்டா. இல்லைன்னா அவனும் ஆடி இருந்திருப்பா. 2 டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு. அது என்னோட சேனல்ல வந்து அந்த சும்மா ஆடின ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே வரும். எல்லாருமே செம வைபா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்கள ரூம்ல இறக்கி விட்டோம். எனக்கு மாப்பிள்ள என்ன வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செருப்பு தான் வாங்கி கொடுத்தாரு. இதுதான் சரி, பிளாக் கலர்ல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் கலர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன கலர் நம்ம கிட்ட இல்ல அடுத்தடுத்து வாங்கணும் அப்படிங்கறத நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து பிளாக், நேவி ப்ளூ, கிரீனு, பர்பிள், எல்லோ இதெல்லாம் வாங்கணும். மாசம் மாசம் ஒண்ணுன்னா அப்பப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கார்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு இப்ப வாங்கியாச்சு. அதனால மீதி வந்து நான் அப்பப்ப வாங்கிக்கிறது அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயாச்சு, ஜாலியா இன்னைக்கு என்ஜாய் பண்ணியாச்சு. இப்ப வந்துட்டு இன்றைய பொழுதும் செம சூப்பராக சென்றது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.